ஸ்வேதாவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறேன்றேன். இவன் ரொம்ப யோகியம். இவனை நம்பி போற பிள்ளைங்க மேலயும் கோவம் தாங்க வரும். அதுதான் எனக்கு இவன் நம்பி பேசுற பிள்ளைங்க மேலயும் கோவம் தான் வரும். என்ன ஒரு பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு பசங்க பேசினா வந்து அலைஞ்சிட்டு போறதா? இது என்ன பார்த்தா எப்படி இந்த பிள்ளை எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அததான் இன்னைக்கு அவ்வளவு இது பண்றான். ஆனா சேலத்துக்கெல்லாம் வருவானே, மாஸ்க் போட்டுதான் வருவேன் பானே. ஏதோ எதற்கு இது அவன்தான் அவன் தில்ல இருந்து அவன் முவரை காட்டி வருவானா? இங்க அவன் விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா இல்லையா? நான் கொஞ்சமா நஞ்சமா ஏமாத்தினா அவன் இங்க மட்டும் ஏமாத்துன்னு கோடி கணக்கா இருக்கும். என்னையா சொல்ற? ஐயம்மா, ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் வைங்க, 10 குடும்பத்து பக்கம் ஏமாத்திருப்பான். என்னையா பண்ணுவான் அந்த காசெல்லாம் வாங்கி போயிட்டு? ட்ரெண்டுக்கு ஒரு வண்டி எடுப்பான், ட்ரெண்டுக்கு நல்லா செலவு பண்ணுவான். ஒரு கார் எடுப்பான், அதுல 2 பிள்ளைங்க பேசுதான்னு பாப்பான். அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா ஜாலியா செலவு பண்ணுவான். வெளியே கூட்டிட்டு போவான், பெரிய ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போவான். இப்படி ஏமாத்துவான். அவளுங்கள்ட்ட ஏதாவது வருதான்னு பாப்பான். அவளுங்க மூலம் ஏதாவது கான்டாக்ட் கிடைச்சு அவங்க ஏதாவது பணம் வச்சுக்கிறாங்கன்னு பாப்பான். அப்பேற்பட்ட ஃப்ராடுங்க நாங்க எல்லாம். என்ன அவன் என்ன இன்னைக்கு நான் பாக்குறோம், 11 வயசுல இருந்து அந்த பொறுக்கியை நாங்க பாத்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் மூலமா பிரபலமானவங்க தான் தாமரை செல்வி. அவங்க நேத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கண்ணீரோட 2 வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆனிச்சு. நான் சின்ன மருமகள் நடிகை ஸ்வேதாவுடைய கணவர் ஆதிக்கு நகைய அடகு வச்சு பணம் கொடுத்தேன், ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான், என்ன மட்டும் இல்லாம பல பேரை ஏமாத்திருக்கான்னு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஸ்வேதாவுடைய கணவர் ஆதி அவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்க சொல்லதான் தாமரை செல்வி ஒருத்தவங்க கூட போன்ல பேசின ஆடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல தாமரை கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் இங்க பல கோடி ஏமாத்திருக்கான், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பழகும் போது ரொம்பவே பணக்கார மாதிரி நடிப்பான், அதுக்கப்புறமா 10 லட்சம் ரூபான்னு வாங்குவான், அதுக்கப்புறமா அங்கிருந்து ஓடிடுவான். இது மாதிரி அவன் பலமுறை பண்ணிருக்கான். நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சு கூட போலீஸ் கிட்ட ஒப்படைச்சோம். அதே மாதிரி நிறைய பொண்ணுங்களை இவன் ஏமாத்துவான். இப்போ கூட அந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். பல விஷயங்கள அந்த ஆடியோல பேசியிருக்காங்க. பக்கத்து வீடுங்க அதெல்லாம் அந்த நாசமா போறவன் பக்கத்து வீட்டுல இருந்தவன். நம்ம வீட்டு சோத்துக்கு நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிடுறவே அந்த நன்றி சோத்துருக்கு. அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. இப்ப என்னன்றான், அவன் பெட்டி இங்க கிடக்கு, அவன் தங்கி இருந்தான்ல, நான் தூக்கி அவனுக்கு பின்னாடி போட்டேன், பாலிமர் நியூஸ்ல போன் பண்ணி சொல்லியிருக்கான். அவன் பெட்டிக்குள்ள நகை வச்சுட்டு போனா நகையை காணாமா, நான் நகை எடுக்கிறாளா என்ன? நான் அவன் சொல்லியிருக்கான், அவன் விட்டு நகையா, அந்த சீட்டை எடுத்து நான், ஐயோ சாமி, வியாதி வந்த மாதிரியே இருப்பேன் ஆளு. அவன் இத்தனை வருஷம் அப்படிதான் இருக்கான். இப்பனா வாய்ஸ மாத்திட்டான், அவன் குரல மாத்திட்டான், ஆபரேஷன் எல்லாம் பண்ணி குரல மாத்திட்டான். அவன் குரலு அவன் இது கூட எப்படி பேசணும். எங்க குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுத்திருக்கான். என்னோட நிச்சயத்துக்கு வந்திருப்பான். அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். அதுல என் தம்பி இருப்பான், நானும் என் தங்கச்சி இருப்போம். அனுப்பிச்சு விடுங்க. அவன் கூட ஒரு பேங்க்ல வேலைச்சிட்டு அந்த பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட இப்படிதான் பணத்தை கறந்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பிள்ளையும் கழுவிட்டு போயிட்டான் இங்க நாமக்கல் கரியவன். அவங்க அம்மாவும் அவங்க பாட்டிக்காரி இன்னும் வெக்கங்கட்டு இருக்காளுங்க. இன்னும் தெரியல. இந்த ஆடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.